ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்சித் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மினி சமோசா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிடுறோம். நெக்ஸ்ட்டு ஒரு கப் மைதா மாவை எடுத்துக்கிறோம். அதில் தேவைக்கேற்ப உப்பு போடுவோம். ஒரு டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். சமோசா நல்லா முறுவலாக வரத்துக்காக 2 டேபிள் ஸ்பூன் இதில் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பூரி மாவு பசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். சமோசாக்கு மாவு கொஞ்சம் டைட்டாகவே இருக்கணும். அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்தில். நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா இதை பிசைஞ்சு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு இதை நல்லா பிசையணும். பிசைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு ரெடி பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வாணலில் எண்ணெயை விட்டுட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், பொடியாக நறுக்கின 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் துருவன இஞ்சி, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கை நல்லா இதில் பிசைஞ்சு போடுறோம். டேஸ்ட்டுக்கு ஏற்ப சால்ட், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா இதை குக் பண்ணுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, இது கொஞ்சம் சூடு நல்லா ஆறட்டும். வாங்க இப்போ சமோசா நம்ம ரெடி பண்ணலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு, இருந்தாலும் நம்ம அதை இன்னும் கொஞ்சம் பிசையணும். மாவுங்களை நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி மாவுங்களை திரட்டுறதுக்கு முன்னாடி எல்லா உருண்டை மேலேயும் இந்த மாதிரி எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிடுவோம். சாதாரணமாக பூரிக்கு எப்படி ரவுண்டாக திரட்டோமோ அதே மாதிரி தான் திரட்டணும். சமோசாக்கு கோன் ரெடி பண்ணுறதுக்காக இதை சென்ட்ரல் அப்படி கட் பண்ணி இதை இந்த மாதிரி 2ஆக எடுத்துக்கிறோம். உள்ளே வைக்கிற உருளைக்கிழங்கு வெளியில் விழாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மைதா மாவை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதோட கார்னர்லாம் நல்லா அப்ளை பண்ணுறோம். இப்போ கோன் ரெடி பண்ணலாம். வாங்க, இந்த 2 கார்னரையும் எடுத்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இதை நல்லா மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இந்த கார்னரை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜையும் நல்லா இதை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் உருளைக்கிழங்கு எடுத்து நீங்கள் அதுக்குள்ளார வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கீழ்ப்பக்கம் இருக்கிற எட்ஜையும் க்ளோஸ் பண்ணணும். அங்கேயும் கொஞ்சம் அந்த மைதா தண்ணி மிக்ஸர் அப்ளை பண்ணி இதை அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க. அழகாக ஒரு சமோசா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு. அதே போல் எல்லா கோனையும் நம்ம ரெடி பண்ணி உருளைக்கிழங்கு வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் எல்லா சமோசாவும் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பொரிக்கலாம். அதுக்கு
தவால நல்லா எண்ணெயை விட்டு ஒரு சமோசாவாக இந்த மாதிரி போடலாம். ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டு பொரிய வைக்கலாம். சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். முறுமுறுப்பான மினி சமோசா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.